நான் போயிட்டு வரேன். நியதம் பத்ரமஸ்துவகான்னு ஆளாம். நித்தியமான மங்களம் உங்களுக்கு உண்டாகட்டும்னு, மங்களானாஞ்ச மங்களம்னு, மங்களானாஞ்ச மங்களம்னு எந்த பிரபு சமஸ்த மங்களத்துக்கும் இருப்படமோ அப்படிப்பட்ட பிரபு பாண்டவாளுக்கு ஆசீர்வாதம் பண்ற போது நியதம் பத்ரமஸ்துவா, நித்தியமா உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும், க்ஷேமம் உண்டாகட்டும் நாளாம். இப்ப பாண்டவாள் சொன்னாலாம், துவயாநாதேன கோவிந்த துர்தராமபதம் விபோ தீர்ணாப்ளவமிவாசாத்ய மஜ்ஜமானவே திதாதய பத்ரம் தே இத்யாத்யாதோயம் குலீம் வயாநாதேன கோவிந்த துர்தராமபதம் விபோ. சொன்னாலாம் பாண்டவாள் பிரம்மபுத்திரர் சொல்றார், நீங்கள் எங்க குடும்பத்துக்கு நாசனா இருக்கேன், அதனால சர்வாபத்துக்கும் நாங்க பயப்படல, எந்த ஆபத்துக்கும் பயப்படல. தாண்ட முடியாத இந்த ஆபத்துல கப்பல் மாதிரி எங்களை கரையேற்றினேனே. துர்வாச சபிச்சா அப்புறம் அந்த குடும்பம் உருப்பிடுமோ? உருப்படவே உருப்படாது. அப்படி இருக்கிற போது நீங்க நாதாளா இருக்கிறதுனால இந்த ஆபத்து நீங்கித்து, இல்லவனா நீங்க அது துவயாநாதேன கோவிந்த துஸ்தராமபதம் விபோ தீர்ணாப்ளவமிவாசாத்ய மஜ்ஜமானவே ஸ்வஸ்திதாதய பத்ரம் தே இத்யாத்யாதோயம் குலீம். உங்களுக்கும் மங்களம் உண்டாகணும், உங்க அனுகிரகம் எங்க குடும்பத்துக்கு இருக்கணும்னு பாண்டவாள்லாம் சுவாமியை போய் கட்டி அணைக்க, அர்ஜுனாதிகள்லாம் பகவான நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ண, சுவாமி ஆசீர்வாதம் பண்ணி துவாரக பரமத்து போனாளுங்கிற சரித்திரத்தை வியாசாச்சாரியால் மகாபாரதத்துல எத்தனை சரித்திரம் உண்டோ அத்தனை சரித்திரத்தையும் சொல்லியிருக்காள். லட்சம் கிரந்தம் பாரதம் காதால காட்டா யோகோஷதம் கனகசங்க குரம் ததாதி விப்ராய வேதவியுஷேச்ச பூஸ்ருதாய. நல்ல ஸ்ரோத்ரியனுக்கு அக்னிஹோத்ரிக்கு 100 கோக்களை காராம் பசுக்களை கன்றுகளோட கூட தானம் பண்ண புண்ணியமா. கிந்தஸ்ய புஷ்கர ஜலையில் அபிஷேச்சனேனா. பாரதம் கேட்டவன் அப்புறம் கங்கை போவானே, புஷ்கரம் போவானே. புஷ்கரம் து சுதுஷ்கரம் நாள். புஷ்கர ஸ்நானம் கிடைக்கிறது ரொம்ப அரிதான். அஜ்மீர்ல இருந்து 7 மைல் இருக்கு. அதெல்லாம் அந்த ஸ்நானங்கள்லாம் வேண்டாம், பாரதம் கேட்டுதான். பாரத பஞ்சமோ வேதா, 5வது வேதம் இது. அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரம் பாண்டவாளுக்கு சகல மங்களமும் உண்டாச்சு. பகவத் அனுகிரகம் பூர்ணமா இருக்குங்கிற சரித்திரம். ராத்திரி 7 மணிக்கு பதிவிரதா மகாத்மியமும் தர்மவியாசோபாக்கியானமும் நம்ம பதிவிரதைகளுக்கு இருக்கிற சக்தி இருக்கே, அது அந்யாதிருஷம். அந்த பர்த்தாவ தெய்வமா நினைக்கிறா பாருங்க, அந்த ஸ்திரீகளுக்கு இருக்கிற பாக்கியமானது அளவே இல்லைங்கிறத சொல்லி தர்மவியாசன் கஷாப்பு கடை வியாபாரி தர்மம் சொல்ல போறான். மகாஜானியா இருந்து எந்த வியாபாரம் பண்ணா என்ன, யோக்கியமா இருந்து பகவான பஜிச்சா வல்லாம் உஷத்தி தான். அப்படிப்பட்ட தர்மவியாசோபாக்கியானம்ங்கிற ஒரே தர்மம் தான். அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரம் ராத்திரி 7 மணிக்கு பகவான் சர்வேஸ்வரனான ஸ்ரீபதியான கோபாலன் இத்தனை பக்தாளுக்கும் ஸ்ரீ நித்திய மங்களம்னு சகல மங்களத்தையும் கொடுக்க முடியா பிரார்த்திக்கிறேன்.